அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் 6ஆம் தேதி அன்று இதை கட்டாயம் செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அன்றைய தினம் வாஸ்து தினமாக பார்க்கப்படுகிறது. எனவே வாஸ்து பூஜை மேற்கொள்ளுதல், புதிதாக வீடு கட்டக்கூடிய முயற்சியில் பூமி பூஜை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை மேற்கொள்ளும் போது தடை தாமதமின்றி குறித்த நேரத்தில் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் தொடர்ந்து தடையை சந்தித்து வரக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் முயற்சி செய்யலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் பண வரவு வருவதற்கான வழிகள் தெரிந்தாலும் கூட அவை சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இன்றைய தினத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது சேமிப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகளும் நிறைவாக உங்களை தேடி வரும். அன்றைய தினத்தை நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜனன கால அடிப்படையில் எந்த திசையை வேண்டுமானாலும் நோக்கி இருக்கலாம். அப்படி நோக்கி இருந்தாலும் கூட நம்மளுடைய வீட்டை 4 பகுதியாக பிரித்து தென்மேற்கு பகுதி என்று சொல்லக்கூடிய இடத்தை குபேர மூலை என்று அழைக்கிறோம். அந்த குபேர மூலையில் உறுதியாக முதன்மை படுக்கை அறையும் பீரோவையும் வைக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். வீட்டின் திசை எந்த திசையை வேண்டுமானாலும் நோக்கி இருக்கலாம். ஆனால் உறுதியாக தென்மேற்கு மூலையில் முதன்மை படுக்கை அறை இருந்தால் நிச்சயமாக சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாக கிடைக்கும். எனவே வாஸ்து முறைப்படி சில மாற்றங்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் அன்றைய தினத்தை சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குபேர மூலைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அக்னி மூலையில் சமையலறை திட்டமிடுங்கள். அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈசானிய மூலையில் நீர்வளம் பெருகும்படியும் கனம் சேராமலும் பார்த்து கொள்வது நல்லது. வாயு மூலையை பொறுத்த வரைக்கும் அந்த வாயு மூலையில் கழிவறை மற்றும் படுக்கை அறை திட்டமிடலாம். சில நேரங்களில் அக்னி மூலையில் சமையலறை திட்டமிட முடியாத சூழல் உருவாகும் போது அந்த இடத்தில் உறுதியாக சமையலறையையும் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுபோன்று வீட்டின் உட்புறம் படியமைக்கலாமா வெளிப்புறம் படியமைக்கலாமா என்று பார்க்கும் போது வீட்டின் உட்புறம் படியமைக்கும் போது முழுமையாக வாஸ்து சமன் செய்யப்பட்ட நிலையில் இருக்கும். வெளிப்புறம் அமைப்பதை காட்டிலும் உட்புறம் அமைப்பதால் செல்வ வளம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். வெளிப்புறம் அமைக்கும் போது வாஸ்து சமன் செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறதா என்பதை நிச்சயமாக சரிபார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் மாற்றம் உங்களை தேடி உறுதியாக வரும். மேலும் இந்த தினத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் அன்றைய நாள் காலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்த வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.